அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வேதங்களின் எண்ணிக்கை. முஹம்மதே, உம்மை அவர்கள் பொய்யர் என கருதினால் உமக்கு முன் பல தூதர்கள் பொய்யர் என கருதப்பட்டுள்ளனர். அவர்கள் தெளிவான சான்றுகளையும் ஏடுகளையும் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 184. நமது தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம். அவர்களுடன் வேதத்தையும் மக்கள் நீதியை நிலைநாட்ட தராசையும் அருளினோம். இரும்பையும் அருளினோம். அதில் கடுமையான ஆற்றலும் மக்களுக்கு பயன்களும் உள்ளன. தனக்கும் தன் தூதர்களுக்கும் மறைவாக உதவி செய்வோரை அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். அல்லாஹ் வலிமை உள்ளவன், மிகைத்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 57 வசனம் 25. உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பின் உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா, அவர்களுக்கு உதவுவீர்களா என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து, இதை ஒப்புக்கொண்டீர்களா, எனது பலமான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர். நீங்களே இதற்கு சாட்சியாக இருங்கள், உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அவன் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 81. மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தனர். எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அவர்களுடன் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அருளினான். தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்த பின்பும் வேதம் கொடுக்கப்பட்டோர்தாம் அதற்கு முரண்பட்டனர். தமக்கிடையே உள்ள பொறாமையே இதற்கு காரணம். அவர்கள் முரண்பட்டதில் எது உண்மை என நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி வழிகாட்டினான். அல்லாஹ் நாடியோரை நேரான வழியில் செலுத்துவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 213. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா.